பிக் பாஸ் நிவாஷினியை இப்போ கிட்டத்தட்ட ஆன்லைன் அபியூஸ் தான் வந்து எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இந்த போஸ்ட் பத்தி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்மளுடைய சிகப்பு நாடா சேனலையும் வந்து தெளிவா போட்டிருப்போம். அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நிவாஷினியோட போஸ்ட்டை வந்து ரீபோஸ்ட் பண்ணிருக்கிறாங்க. ஆனா அதன் பிறகு உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன ஆச்சோ இல்லையோ நிவாஷினிக்கு நிறைய நடந்துச்சு. ஸோ அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த இன்ஸ்டாகிராம்ல இருக்கிற ரீபோஸ்ட் அப்படிங்கிற இந்த ஃபீச்சர் பாத்தீங்கன்னா சும்மா நம்ம ரீல்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது கமெண்ட் செக்ஷன் ஓப்பன் பண்ணாவே என்ன ஆயிடும் பாத்தீங்கன்னா டைரக்டா தெரியாதரமா கைப்பட்டா அது வந்து ரீபோஸ்ட் ஆயிடும். ஈவன் எனக்கும் அதே மாதிரி நிறைய நடந்திருக்கு. இங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு டிஃபெண்ட் பண்ண வரல. ஸோ நார்மலாவே எனக்கு மட்டும் இந்த ப்ராப்ளம் இல்ல. எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா கமெண்ட் செக்ஷன் போனா வந்து ரீபோஸ்ட் ஆயிடுது, இது எப்படின்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி. இப்போ உதயநிதி ஸ்டாலின் அதை வேணுட்டே செஞ்சாரா தெரியாம செஞ்சாரா அப்படிங்கிறது கடவுளுக்கு தான் தெரியும். இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது நிவாஷினியோட போஸ்ட் வந்து இந்த ஸ்பெசிபிக் ஆனது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கமெண்ட் செக்ஷனை வந்து ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா அந்த போஸ்ட்டை தவிர்த்து மிச்ச எல்லா போஸ்ட்லயும் பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து விஜய் ரசிகர்களும் டிஎம்கேல இருக்கிற பல பேரும் போய் கலாச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சின்ன தளபதி வந்து உங்களோட போட்டோ வந்து ரீபோஸ்ட் போட்டிருக்காங்க, உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் போல, அடுத்த படத்துல நீ தான் ஹீரோயின் அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கமெண்ட் செக்ஷன்ல என்னென்ன வருது அப்படிங்கறத நீங்க லைன் பை லைனா வந்து பாத்துட்டு இருக்கீங்க. இது கமெண்ட் செக்ஷனோட மட்டும் முடியாம பாத்தீங்கன்னா அவங்க டிஎம்ஸ் போய் பயங்கரமா உதயநிதி ஸ்டாலினை வச்சு கலாச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு விஷயம் வந்து விராட் கோலி அவர்களுக்கும் நடந்துச்சு. விராட் கோலி பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். அவங்க வந்து அவனித் அப்படிங்கிற ஒரு ஆக்ட்ரஸோட வந்து லைக் போட்டு தெரியாதரமா ரீபோஸ்ட் கூட ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சோ இதே மாதிரி தான் அவங்க ப்ராப்ளம் வந்து ரைஸ் ஆச்சு. இப்ப அதே தான் வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கும் நடந்திருக்கோ என்னவோ. இப்ப இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கும் போது பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின்ல முதல் வந்து நிவேதா, அடுத்து வந்து இப்ப பிக் பாஸ் நிவிஷாவா எல்லாத்துக்குமே நீ இப்படிதான் நீ ஆரம்பிப்ப போல அப்படிங்கிற மாதிரி வந்து கலாச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து இது பழக்கமான ஒரு விஷயம் தான். ஏன்னா எப்பவுமே வந்து ஒவ்வொரு ஹீரோயின்ஸ் வச்சு கலாச்சிட்டு தான் இருப்பாங்க. ஆனா பிக் பாஸ் நிவாஷினி எந்த ஒரு ரூமர்லயும் மாட்டாம ரொம்ப சேஃபா இருந்தாங்க. ஆனா உதயநிதி ஸ்டாலின் பண்ண ஒரு குட்டி தப்பால பாத்தீங்கன்னா இப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் கமெண்ட் செக்ஷன் இது ஃபுல்லா தான் இருக்கு. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி எல்லாம் பண்றது வந்து தெரியாதரமா நடந்தா கூட, தெரிஞ்சா நடந்திருந்தா கூட இந்த பொண்ணை இவ்வளவு தூரம் சொல்லிருக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஏதாவது ஒண்ணு மாட்டா கூட கலாச்சாரம் உதயநிதி ஸ்டாலின் வரைக்கும் தெரியும் அதனால கரெக்ட் அப்படின்னு சொல்றீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.